வணக்கம் அனைவருக்கும். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கான ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். இந்த கேள்வி இப்ப இருக்கிற நிறைய பேருடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது எப்பொழுது திருமணம் அமையும்? இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வயதிற்கு மேல ஆகிறது. இன்னும் ஒரு கல்யாண காலகட்டம்ங்கிறது இவருக்கு கூடி வரல. ஸோ இவங்களுடைய தாய் தந்தை ரொம்ப மன வருத்தத்தோட எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட கேட்டுக்கிட்டாங்க. சரி, அந்த ஜாதக ஆய்வு தான் இது. நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் எப்போ அமையும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. ஸோ எப்போ அமையுங்கிற ஆய்வு இன்னைக்கு பதிவு செய்ய இருக்கிறோம். அதாவது இந்த ஜாதகருக்கு இப்போ பாருங்க, இவருடைய பிறந்த லக்னம் கடக லக்னம். இந்த ஜாதகருக்கு லக்னத்தோட அதிபதி லக்னாதிபதி லக்னத்திற்கு 3ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. லக்னத்திலே புதன் திக்பலம் ஆகுறாங்க அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. அதாவது லக்னாதிபதி ஆகிய இந்த சந்திரனும் இந்த புதனும் இந்த வீட்டிற்கு அதிபதியான கன்னி வீட்டிற்கு அதிபதியான இந்த புதனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அப்போ லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணுமே, மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணுமேன்னு சொல்லி கேட்டேன். ஆமா, ஒரு நல்ல பொசிஷன்ல மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய வகையில வேலை எல்லாம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. திருமணம் தான் லேட் ஆகுது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி, ஓகே. அடுத்தபடியாக இப்ப திருமணம் அப்படிங்கிற கேள்விங்கிறப்போ அதற்கான பதில் நம்ம 7ஆம் பாவகத்துல தான் கிடைக்கும். இப்ப அந்த 7ஆம் வீடு, இந்த லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது மகர லக்னம். இந்த மகரத்துக்கான அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சனி பகவான். சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல, அதாவது கடகத்துக்கு 1 2 3 4 இந்த 4ஆம் வீட்டுல துலாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். அப்ப துலாம்ல சனி பகவான் நல்ல உச்ச நிலை பெற்று இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். ஜோதிடம் தெரிந்த ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்கள் இப்ப பார்த்தாங்கனாலே இது புரியும் அவங்களுக்கு. சரி, ஆனா வக்கரமாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு எப்ப திருமணம் அப்படிங்கிற அமைப்பு பார்க்கணும். இப்ப முதல்ல இந்த 7ஆம் வீடுன்றப்போ சனி பகவான். இப்போ சனி பகவான் யார் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ செவ்வாயோட சேர்ந்த மாதிரி சனி பகவான் இருக்கிறாங்க. சரி, இந்த லக்னத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவத்திற்கான அதிபதியாக இருக்கிறார். சரிங்களா, 5 10 இதற்கான அதிபதியாக இந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. சரிங்களா, சோ இந்த செவ்வாய் பகவான் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறது இவங்களுக்கு ஒரு அதாவது கொஞ்சம் இந்த நிலை கொஞ்சம் ஒரு கடுமையான நிலைன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த அரை பாவரும் முழு பாவரும் சேர்ந்து இருக்கிற நிலைப்பாடுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் 4ஆம் வீடாக இருந்தாலுமே அது 7ஆம் அதிபதியா வர்றதுனால கொஞ்சம் திருமண தாமதத்தை கொடுக்குது அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து மெயினா இந்த இடத்துல தசா புக்தி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை தீர்மானிக்கக்கூடிய ஹீரோ. சரிங்களா, அப்போ இந்த ஜாதகருக்கு இது வரைக்கும் போயிட்டு இருந்த தசை குரு தசை. சரிங்களா, அப்ப அந்த கடக லக்னத்திற்கு இந்த குரு பகவான் யார் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே இந்த கடக லக்னத்திற்கு குரு பகவான்கிறவர் 3 4 5 6ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் அதிபதியான குரு பகவானா இவர் இருந்திருக்கிறார். 6ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவும் இருந்திருக்கிறார். சரிங்களா, சோ அவர் 6ஆம் வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறாங்க. சோ இந்த ஜாதகருக்கு இந்த எதிரிகள்லாம் கொஞ்சம் பலமாவே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சோ அந்த குரு பகவான் இந்த திருமணம் அமைப்பை இவருக்கு ஏற்படுத்தி கொடுக்குற வகையில இங்க 6ஆம் வீட்டு அதிபதியோட தசை நடந்தது அப்படிங்கறது அடிப்படையிலையும் திருமண பாக்கியம்ங்கிறது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அது கொஞ்சம் ஒரு வகையில நல்லதும் கூட. ஏன்னா 6ஆம் ஆதிபத்தியம் நல்லா வலுவா இயங்குறப்ப திருமணம் ஆயிருந்தா கூட இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில சரியான வகையில இவங்க விட்டு கொடுத்து போகலைன்னா கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியது இருந்திருக்கும். சரிங்களா, சரி, மெயினா இப்போ நம்ம எப்ப நடக்கும் அப்படிங்கறத நம்ம கேள்வியா இருக்கும். இப்ப எப்ப நடக்கும்னா இப்ப சனி தசா ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு. சனி தசா சனி புக்தி போயிட்டு இருக்கு இப்போ. சரி, இப்ப எப்பயுமே திருமணம்ன்றச்சே நமக்கு இந்த 2ஆம் வீடு யாருன்னு பார்த்தோம்னா சூரியன் குடும்பஸ்தான அதிபதியோடைய புக்தியோ அந்தரமோ அப்படி நடக்கிறச்சே இவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இங்க சனி பகவான் 7ஆம் அதிபதியோட தசை ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா திருமணம் இந்த தசையில இருக்குங்கிற அமைப்பு இருக்கு. அதுவும் சனி புக்தி போயிட்டு இருக்கு. ஸோ திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. அது எப்பன்னா அந்த குடும்பாதிபதி
இவருடைய அந்தரம், இவருக்கு வந்து ஒரு மே மாசம் 2027 அந்த சமயத்துல அந்த சூரிய பகவானுடைய அந்தரம் வர சமயத்தில் திருமணத்திற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த டைம் பீரியட்ல இன்னும் ஒரு வருடம் தள்ளி இவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு வருடமா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம லேட்டா நடந்தாலுமே நல்ல முறையில நல்ல வரனா அமையணும், வாழ்க்கை நல்லபடியா போகணும். ஸோ அதுக்கேற்ற வகையில நீங்க நல்ல பொண்ணு பாருங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அந்த சமயத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கை கூடி வரும் அப்படிங்கிறது இவங்களுக்கு பாரம்பரிய முறைப்படி சொல்லப்பட்டது. சரிங்க, இப்போ நம்ம ஏஎல்பி முறையில இதே ஜாதகத்திற்கு எப்படி பலன் பார்க்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஜாதகருக்கு, இந்த கடகலக்ன ஆண் ஜாதகருக்கு இப்ப ஏஎல்பி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருச்சிகத்துல ஏஎல்பி போகுது. சரிங்களா? அப்ப ஏஎல்பிக்கான அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஏஎல்பிக்கு 12ஆம் வீட்டுல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்போ இந்த ஏஎல்பி ஆரம்பிச்சதுல இருந்து இவருக்கு கொஞ்சம் இந்த விரயங்கள்லாம் இருக்கும், வெளிநாடு தொடர்பான இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்கப்பட்டது. ஆமா அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க. இப்போ இந்த ஏஎல்பியில போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி அனுஷம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த சனி பகவான் எங்க இருக்கிறாரு? அவரும் ஏஎல்பிக்கு 12ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப இப்போதைக்கு ஜாதகர் வந்து அலைச்சலான ஒரு வேலையோ இல்ல அலைச்சலான நிலைப்பாடோ, தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமான்னாங்க. இப்போ வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் நவாம்சம் பார்க்கணும். ஸோ மெயினா பொதுவாகவே திருமணத்துக்கு நம்ம நவாம்சம் பார்ப்போம். இங்க ஏஎல்பியில இங்க நவாம்சம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இவங்களுக்கு வந்து இங்க அதாவது ஏஎல்பிக்கு, அதாவது இந்த ஏஎல்பிக்கு 11ஆம் வீட்டு இந்த இடத்துல வந்து நவாம்சம் வந்து அடுத்து நவாம்சம் வந்து இங்க மாறும். இப்போ பிரசண்டா வந்து ஏஎல்பிக்கு 10ல போயிட்டு இருக்கு, ஏஎல்பிக்கு 11ல நவாம்சம் மாறும் அடுத்த இந்த நட்சத்திர புள்ளி முடிஞ்ச பிறகு. சரிங்களா? சோ அப்போ இவருக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த தசாபுக்தியை அடிப்படையில வச்சுட்டு இப்பல இருந்து நீங்க வரன் பாருங்க. அந்த 2027 ஏப்ரல் மே அந்த சமயத்துல இந்த நவாம்சமும் மாறுறப்போ இந்த இடத்துல நவாம்சம் 11ஆம் வீட்டுக்கு வரப்போ மனதிற்கு பிடித்த வரனா இந்த ஜாதகருக்கு அமையும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்லப்பட்டது பலன். சோ அதன் அடிப்படையில நீங்க இப்போ மனதிற்கு பிடித்த வரன் இல்லைன்னா இவங்க அக்காவோ அண்ணாவோ யாராவது இந்த ஜாதகருடைய அக்காவோ அண்ணாவோ இல்ல கசின்ஸோ மூத்தவங்களா இருக்கணும், அவங்க வரன் தேடுறப்போ, ஏன்னா யார் மூலமாக அமையுங்கிறப்ப அவங்க வரன் தேடுறப்போ அதற்கான வாய்ப்பும் உண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில நம்ம நல்லபடியா அந்த 2 முறையிலுமே நல்லா ஆய்வு பண்ணி பார்த்து இவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதுதான். நம்பிக்கையோட இருங்க, தைரியமா, அவர் நல்லா மேல மேல முன்னேறி நல்லபடியா வரக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி நல்ல நிலைப்பாடுல இருக்கிறாங்க, நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் இது. கண்டிப்பா நல்ல முறையில திருமணமும் அமையும். திருமண வாழ்க்கையில நல்லபடியா விட்டு கொடுத்து போனாங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு வாழ்க்கை இவருக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. மிக்க நன்றி. இது போல உங்க ஜாதகத்திலையும் நீங்க வந்து உங்க ஜாதகத்திலையும் ஏதாவது இது மாதிரியான கல்யாணம் சம்பந்தமா இல்ல தொழில் சார்ந்த, குழந்தை பாக்கியம் இது சார்ந்த கேள்விகள் இல்ல காமனா ஜென்ரலா சில கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மேல வரக்கூடிய இந்த போன் நம்பர்ல, இந்த டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த போன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல ஜாதகங்கள் நல்ல முறையில பார்த்து சொல்லப்படும், பலன் பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி. எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. ஸ்ரீ குருபியோ நமக. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.